என்னோட ஸ்டைலில் மீல் மேக்கர் பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீல் மேக்கரை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸும் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய், பட்டை, கிராம்பு, 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணது நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசாலாலாம் இறங்கட்டும், நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கூட நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அரிசியும் தண்ணியும் சமமான அளவில் வரும்போது தம் போடலாம். நான் ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தால் நம்மளோட பிரிஞ்சி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.